الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الصلاة والسلام عليك يا رسول الله وعلى آلك وأصحابك يا حبيب الله الصلاة والسلام عليك يا نبي الله وعلى آلك وأصحابك يا نور الله நவைத்து சுன்னதல் இஅ்திகாஃப். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலவாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தினர்கள், தோழர்கள், தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள், சாலிஹீன்கள், அல்லாஹுடைய இறைநேச செல்வர்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய வீட்டிலே இஅ்திகாஃபுடைய நீயத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் அன்பு நல்லடியார்களே, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எவைகளை எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றி வாழுமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்துள்ளார்களோ அவைகளை முழுமையான முறையிலே பின்பற்றி வாழ்வதற்கும், எவைகளை விட்டும் தவிர்ந்து வாழுமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்துள்ளார்களோ அவைகளை விட்டும் முழுமையான முறையிலே தவிர்ந்து வாழ்வதற்கு முதலில் எனக்கும் இரண்டாவது உங்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹுவின் இறுதி தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்துக்களை கூறுகின்ற விடயத்திலே ஏராளமான ஹதீதுகள் ரிவாயத் செய்யப்பட்டுள்ளன. ஒரு ஹதீஸ் ஷரீஃபிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நவின்றுள்ளார்கள், யார் என் மீது ஒரு முறை ஸலவாத் கூறுகிறார்களோ அல்லாஹு தஆலா அந்த மனிதனின் மீது 10 ரஹ்மத்துக்களை இறக்கி விடுகின்றான். மேலும் யார் 10 தடவைகள் ஸலவாத் கூறுகிறார்களோ அல்லாஹு தஆலா அவரின் மீது 100 ரஹ்மத்துக்களை இறக்கி விடுகின்றான். மேலும் யார் 100 தடவைகள் ஸலவாத் கூறுகிறார்களோ அல்லாஹு தஆலா அந்த அடியானுடைய 2 கண்களுக்கும் மத்தியில் இந்த அடியான் நிஃபாக் என்று சொல்லக்கூடிய முனாஃபிக் தனத்தை விட்டும் மேலும் நரக நெருப்பை விட்டும் விடுதலை பெற்றவன் என்பதாக எழுதிவிடுகின்றான். மேலும் கியாமத்துடைய நாளில் ஷுஹதாக்களோடு அந்த மனிதனை வைக்கின்றான் என்பதாக கூறினார்கள். எனவே நாம் முயற்சி செய்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நசீபாக்கி அருள்வானாக. ஸல்லூ அலல் ஹபீப் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்தன் வ ஸலாமன் அலைக யா சய்யதி யா ஹபீபி யா ரசூலல்லாஹ். இனிமையான இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, ஹதீஸ் கிதாபுகளின் பிரபல்யமான ஒரு கிதாப் புகாரி ஷரீஃப்ல அழகான ஒரு ரிவாயத் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹஜ்ரத் மஅரூர் பின் சுவைத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு தடவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அருமை சஹாபியாகிய ஹஜ்ரத் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அவர்களோடு அவர்களுடைய அடிமை குலாமும் இருக்கின்றார். பார்க்கக்கூடிய நேரத்தில் எவ்வாறு என்றால், ஹஜ்ரத் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கீழே விலை குறைந்த ஒரு ஆடையை அணிந்திருக்கிறார்கள், மேலான விலை உயர்ந்த ஒரு போர்வையை போர்த்தி இருக்கின்றார்கள். அவர்களுடைய அடிமையை பார்த்தால் அதே போன்ற அந்த அடிமை கீழே அணிந்திருக்கக்கூடிய அந்த ஆடை விலை உயர்ந்ததாகவும் மேலான விலை கூடிய ஒரு போர்வையும் போர்த்தி இருந்தார். இதை பார்த்ததும் அபூசர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடம் நான் கேட்டேன், நீங்க விரும்பினால் பெருமதியான 2 ஆடைகளின் மூலமாக நீங்கள் அந்த ஆடையை உங்களுக்கு தயார் செய்துவிட்டு உங்களுடைய அடிமைக்காக வேண்டி விலை குறைந்த ஆடையை மூலமாக அவருக்கு ஆடை கொடுத்திருக்கலாம் தானே? இவ்வாறு செய்திருந்தால் எஜமானுக்கும் அடிமைக்கும் மத்தியில் வித்தியாசமும் தென்பட்டிருக்குமே என்று கூறுகிறார்கள். இதை கேட்டவுடன் அபூசர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய சென்ற கால ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தி கூறுகின்றார்கள். என்ன விடயம்?
அதாவது ஆரம்ப காலத்துல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களோடு அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருக்கக்கூடிய நேரத்துல ஆரம்பமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களிடமிருந்து தர்பியத்தை பெறக்கூடிய நேரத்துல நற்குணங்களையும் நன்னடத்தை அதபுகள் ஒழுக்கங்களையும் கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நேரத்தில் நடந்த ஒரு விடயத்தை அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். என்ன கூறுகிறார்கள்? ஒரு மனிதர் இருந்தார். ஒரு தடவை அந்த மனிதரோடு எனக்கு ஒரு கருத்து முரண்பாடு ஏற்பட்டது. கொஞ்சம் வாய் தக்கம் ஏற்பட்டு விட்டது. நான் அந்த மனிதனை பார்த்து கருப்பு தாயின் மகனே என்று கூறிவிட்டேன். உண்மையிலேயே அந்த மனிதருடைய தாய் கருப்பு நிறம் உடையவர்களாக இருந்தார்கள். அதனால நான் என்ன செய்தேன்? கோபம் அடைந்து அந்த மனிதரை பார்த்து கருப்பு தாயின் மகனே என்று நோவினை வழங்கக்கூடிய அந்த வார்த்தையை கூறிவிட்டேன். இதை கேட்டதும் இந்த விடயம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு கேள்விப்பட்டவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் என்னை அழைத்து கூறினார்கள், யா அபா தர் இன்னக இம்ரான் ஃபீக ஜாஹிலியா. அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உங்களுக்குள்ளே ஜாஹிலியா காலத்தினுடைய விடயங்களில் ஒரு அடையாளம் இப்பொழுதும் காண்பிக்கப்படுகிறது. ஜாஹிலியா காலத்திலே மனிதர்கள் இருந்தார்களே, அவர்களுடைய பழக்கங்களில் கொஞ்சம் இன்னும் உங்களிடம் பாக்கி இருக்கிறது என்று என்னை பார்த்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டு மேலும் கூறினார்கள், யார் தன்னுடைய ஹாதிமுக்கு தன்னிடம் பணிவிடை செய்யக்கூடியவருக்கு அல்லது உலாம் அடிமைக்காக வேண்டி அந்த அடிமை இருக்கிறாரே, அந்த அடிமை உங்களுடைய சகோதரர்கள் ஆவார்கள். உங்களிடம் வேலை செய்யக்கூடியவர் உங்களுடைய சகோதரர் ஆவார். மேலும் அல்லாஹு தஆலா அவர்களை உங்களுக்கு கீழால் வைத்திருக்கின்றான். யாருக்கு தன்னுடைய சகோதரர் இருக்கின்றார்களோ அவரோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்றால், எதை தான் சாப்பிடுகின்றீரோ அதைத்தான் உங்களுடைய சகோதரருக்கும் கொடுக்க வேண்டும். எதை நீங்கள் அணுகின்றீர்களோ அதைத்தான் உங்களுக்கு கீழ் இருக்கக்கூடியவருக்கும் நீங்கள் வழங்க வேண்டும். இவ்வாறு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அழகான முறையில் இந்த தர்பியத்தை, எவ்வாறு நீங்கள் எதை உண்கின்றீர்களோ சாப்பிடுறீங்களோ அதைத்தான் உங்களோட அடிமைக்கும் கொடுங்க, எதை அணுகின்றீர்களோ அதை உங்களுடைய அடிமைகளுக்கும் கொடுங்கள். இன்னும் ஒரு ரிவாயத்துல எவ்வாறு அறிவிக்கப்பட்டுள்ளது என்றால், அந்த சஹாபி அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்களே, ஒரு தோழரோடு எனக்கு ஒரு சிறு தர்க்கம் ஏற்பட்டது. சில பேச்சுவார்த்தை நடைபெறக்கூடிய நேரத்துல கோபத்தின் காரணத்தினால் அந்த தோழரை பார்த்து கருப்பு தாயின் மகனே என்று கூறினேனே, அந்த தோழர் யார் என்றால் ஹஜ்ரத் சையதுனா பிலால் ஹபஷி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த விடயத்தை கேள்விப்பட்டதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் என்னை பார்த்து, ஜாஹிலியா காலத்தினுடைய பழக்கங்கள் இன்னும் உங்களிலே குடிக்கொண்டிருக்கிறது, மீதம் இருக்கின்றது என்று கூறியவுடன் ஹஜ்ரத் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செய்கிறார்கள்? பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் போறாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு, பிலால் ரலியல்லாஹு, சஹாபாக்களுடைய பழக்கங்களை பாருங்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்கின்றார்கள். எவ்வாறு? அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய முகத்தை பூமியிலே வைக்கின்றார்கள். தன்னுடைய முகத்தை பூமியிலே வைத்துவிட்டு ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து கூறுகிறார்கள், உங்களுடைய காலை ஏன மூஞ்சிக்கு மேல வைங்க, உங்களுடைய காலை என்னுடைய முகத்தின் மேலே வையுங்கள் என்று தன்னுடைய முகத்தை பூமியிலே வைக்கின்றார்கள் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அன்பின் சகோதரர்களே, பெரியார்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எதையாவது கூறினால் அதன்படி அமல் செய்வதற்கு சஹாபாக்களுடைய ஆசை ஆர்வத்தை பாருங்கள். பின்பு பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஒரு சஹாபி, பிரபல்யமான சஹாபி, நெருக்கத்தை பெற்ற ஒரு சஹாபி. இவர்கள் என்ன செய்யவில்லை? தன்னுடைய கால அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய முகத்தில் வைப்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள். என்னால் வைக்க முடியாது. அதன் பின்னால அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வற்புறுத்தி பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய காலை எடுத்து அவங்களோட முகத்திலே வைத்து விட்டு தான் விட்டார்கள். இது சஹாபாக்களுடைய ஒரு பண்பாக இருந்தது. ஒரு தவறு செய்து விட்டேன், இந்த தவறை சீர்திருத்த வேண்டும் என்ற எண்ணத்திலே தன்னை தாழ்மையாக்கி அவர்கள் என்ன செய்தார்கள்? நடந்து கொண்டார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த தர்பியத்துடைய அசர், பவர் இந்த அளவு இருந்தது. இதில் விளங்கக்கூடிய இன்னும் ஒரு விடயம் என்னவென்றால், தனக்கு கீழே தொழில் புரியக்கூடியவர்களாக இருந்தாலும், அடிமைகளாக இருந்தாலும், ஹாதிமாக இருந்தாலும்,
தொழில் புரியக்கூடியவர்களாக இருந்தாலும் இவர்களோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற அழகான ஒரு தர்பியத்தை இஸ்லாம் நமக்கு கற்றுத் தந்துள்ளது. மே டே, மே ஃபெஸ்ட், லேபர்ஸ் டே கொண்டாடப்படுகிறது முழு உலகத்திலும். இதை நாங்கள் சற்று நோக்கி பார்ப்போமேயானால் முழு உலகத்திலும் உலகளாவிய ரீதியில் பல பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக பெரும் பெரும் உலகத்தின் தலைவர்கள் ஒன்று கூடுகிறார்கள். அந்த பிரச்சனைகளில் ஒரு பிரச்சனை தான் லேபர்ஸ் ப்ராப்ளம். இந்த தொழிலாளர்களுக்கான உரிமைகள் நிறைவேற்றப்படுகிறதா? இந்த தொழிலாளர்களை சரியான முறையில் கவனிக்கப்படுகிறதா? அவர்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கு ஏற்ற ஊதியம் வழங்கப்படுகிறதா என்று முழு உலகமும் என்ன செய்கின்றார்கள்? ஆராய்ச்சி செய்கிறார்கள், இதை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் இதுவரை எத்தனையோ பல ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருக்கலாம், முழு உலகத்திலும் எத்தனையோ பல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம். எவ்வளவுதான் இருந்தாலும் கூட இதற்கு ஒரு முடிவை இவர்களால் காண முடியாது. யாருடைய கஷ்டம், யாருடைய முயற்சியின் காரணத்தினால் இன்று உலகத்திலே இருக்கக்கூடிய சமுதாயத்தினர்கள், கூட்டத்தினர்கள் சந்தோஷமான முறையில் தன்னுடைய வீட்டின் அடுப்பை எரித்து உண்ணுகின்றார்களோ அந்த தொழிலாளர்களுடைய பலரின் வீடுகளில் அடுப்பே எரியாமல் இருக்கிறது. யாருடைய முயற்சியின் மூலமாக இன்று நாம் நம்முடைய வீட்டிலே வயிறு நிறைய சாப்பிடுகின்றோமோ அதை ஏற்படுத்துவதற்காக முயற்சி செய்த தொழிலாளர்களுடைய வீட்டுகளில் குழந்தைகள் பசியோடு இருக்கின்றார்கள். அன்பின் சகோதரர்களை, பெரியார்களே, இப்படி இந்த சமுதாயத்திலே இந்த தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள் இருக்கிறதே ஆயிரக்கணக்கு அல்ல, லட்சக்கணக்கில் முழு உலகத்திலும் காணப்படுவதை நாம் காணுகின்றோம். எனவே இதுதான் உண்மையில் ஹகீகத். நாம் இன்றைக்கு ஒரு நகரப்புறங்களிலே போனால் பெரும் பெரும் பில்டிங்கள் இருக்குது, பெரிய பெரிய அபார்ட்மெண்ட் இருக்குது, பெரிய பெரிய கட்டிடங்கள் இருக்கிறது. இந்த கட்டிடங்கள் உருவாகுவதற்கு காரணமாக இருந்தவர்கள், இதற்காக வேண்டி செங்கல் பிளாக்கல்ல சுமந்து கொண்டு சென்ற தொழிலாளர்கள், அவர்களுடைய வீட்டை போய் பார்த்தால் களிமண்ணினால் அவர்களுடைய வீடு அமைக்கப்பட்டிருக்கும். ஏன் சில இடங்களில் முழு உலகத்திலும் பல இடங்கள் என்று கூறலாம், இவர்களுக்கு சரியான முறையில் அவர்களுடைய ஊதியங்கள் வழங்கப்படுவது கிடையாது, அவர்களை சரியான முறையில் கவனிப்பது கிடையாது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் 1400 வருடங்களுக்கு முன்னால் தொழிலாளர்களுடைய விடயங்களை பற்றி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான தர்பியத்தை நமக்கு வழங்கிவிட்டார்கள். ஆரம்பத்திலே கூற புகாரில பதிவு செய்யப்பட்டுள்ள அந்த ஹதீஸின் பிரகாரம் அபூதர் ரிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் அணிந்திருக்கக்கூடிய ஆடையை போன்று தன்னுடைய அடிமைக்கும் ஆடை அணிவித்தார்கள். 2 பெருமதியான ஆடை இருந்தது, 2 பெருமதி குறைவான ஆடை இருந்தது. ஆனால் அபூதர் ரிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமதியான ஆடையில் ஒன்றை அடிமைக்கு கொடுத்தார்கள், ஒன்றை அவர்கள் எடுத்தார்கள். பெருமதி குறைந்த ஆடையில் ஒன்றை அடிமைக்கு கொடுத்தார்கள், ஒன்றை அவர்கள் வைத்திருந்தார்கள். உள்ளே அணிந்திருந்த ஆடை பெருமதி குறைந்ததாக இருந்தது, அதை போர்த்துவதற்காக பெருமதியான ஆடை அணிந்திருந்தார்கள். இது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய இந்த தர்பியத். அடிமைகளோடு எந்த முறையில் நடந்து கொள்ள வேண்டும்? அடிமைக்கும் ஹாதிம்க்கும் வித்தியாசம் இருக்குது. பணிவிடை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, எங்கள்கிட்ட யாராவது வேலை செய்யக்கூடியவர்கள் தொழிலாளர்கள் இருக்கின்றார்களே, இந்த தொழிலாளர்கள் குறிப்பிட்ட நேரத்திற்கு நம்மிடம் வேலை செய்யக்கூடியவர்கள். இத்தனை அவர் இவர் வேலை செய்வார், டியூட்டி 8 hours, 8 ஹவர்ஸ்க்கு இந்த இஜாரா, இந்த சேலரி அவருக்கு வழங்கப்படும். ஆனால் அடிமைகள் என்பவர்கள் அவர்களை விலை கொடுத்து வாங்கி கொண்டார்கள். அன்றைய காலத்திலே அடிமைகளை வாங்கக்கூடிய விற்கக்கூடிய ஒரு விடயம் இருந்தது. அடிமையை வாங்கி கொண்டால் முழுமையான முறையில் இவர்களுடைய அடிமைகளாகவே அவர்கள் இருப்பார்கள், முழு நேரமும் இவர்களுக்கு தான். ஆனால் தொழிலாளர்கள் யார்? எங்கள்கிட்ட வருவாங்க, குறிப்பிட்ட நேரம் தொழில் புரிவார்கள், அதன் பின்னால் ஊதியத்தை பெறுவார்கள், சென்று விடுவார்கள். அதன் பின்னால் அவர்கள் விடுதலை பெற்றவர்கள். அதன் பின்னால் அடிமை கிடையாது, தொழிலாளர் கிடையாது. அவங்க வேலை செய்யற நேரம் மாத்திரம்தான் தொழிலாளி. அதன் பின்னால் அவருடைய வாழ்க்கையை அவர்களால் வாழலாம். ஆனால் அடிமைகள் என்பது சதாவும் அடிமையாகத்தான் இருப்பார்கள், விடுதலை செய்யப்படும் வரை அடிமையாக இருப்பார்கள். இந்த அடிமையுடைய விஷயத்திலும் கூட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? நீங்கள் உண்ணுவதை போன்று அவர்களுக்கும் உணவளியுங்கள், நீங்கள் அணிவதை போன்று அவர்களுக்கும் ஆடை அணிவியுங்கள். தொழில் என்பது ஒரு கேவலமான விடயம் கிடையாது. தொழில் செய்வது என்பது ஒரு கேவலமான விடயம் கிடையாது. உண்மையிலேயே தொழிலாளர்கள் செய்யக்கூடிய அந்த சேவையின் மூலமாகத்தான் முதலாளிகள் வயிறு நிரம்ப நிம்மதியோடு வீட்டிலே இருப்பார்கள். அவர்களுடைய முயற்சி, அவருடைய விடாமுயற்சி, அவர்கள் செய்யக்கூடிய வேலைகள், இதன் மூலமாகத்தான் முதலாளிகள் சம்பாதித்துக் கொண்டிருப்பார்கள். இதே சமயம் நம்மிடம் தொழில் புரியக்கூடியவருடைய ஹக்கை நாங்கள் நிறைவேற்றுகின்றோமா
அல்லது அவர்களோடு கண்ணியம் குறைவாக நடக்கின்றோமா? இன்னைக்கு ஒரு கடையை போய் பார்த்தாலும் 5-10 பேர் வேலை செய்யறவங்க இருந்தா முதலாளி எதையாவது சொல்லி பொஸ் சொல்லிட்டாரு செய்யலண்டா அவர்களுக்கு மூன்றிக்கு முன்னால கஸ்டமர்ஸ்க்கு முன்னால தொழிலாளர்களை தூசண வார்த்தையால் பேசக்கூடிய முதலாளிகள் இருக்கிறார்கள். இது நம்முடைய ஹக்கு கிடையாது. இஸ்லாம் இதை கற்றுத்தரவில்லை. நாம் அணிவது போன்று அணிவிக்க வேண்டும், நாம் உண்ணுவது போன்று உணவளிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இஸ்லாம் எவ்வாறு சாதாரணமாக ஒரு முஸ்லிமுடைய கல்வை நம்மால் நோவினை செய்ய முடியாது. தொழிலாளியா இருந்தாலும் முதலாளியாக இருந்தாலும் தன்னுடைய சகோதரனா இருந்தாலும் தாய் தந்தையாக இருந்தாலும் அவருடைய கல்வை நோவினை செய்வதற்கு மார்க்கம் அனுமதிக்கவில்லை. இது மிகவும் மோசமான ஒரு பழக்கம். யாருடைய பேசக்கூடிய நேரத்துல அவருடைய கல்வை நாங்கள் நோவினை செய்தால் அதன் மூலம் அவருடைய கல்வி நொந்து விட்டால் இது நரகத்தின் பக்கம் விட்டு செல்லக்கூடிய ஒரு செயல். அவர் மன்னிக்காத வரை ரப்புல் ஆலமீன் மன்னிக்க மாட்டான். இவ்வாறு இருக்கும் போது தொழில் செய்யக்கூடிய தொழிலாளர்களோடு முதலாளியாக இருக்கக்கூடிய மனிதர்கள் அல்லாஹ் நமக்கு முதலாளி என்ற அந்த அந்தஸ்தை வழங்கியுள்ளான் என்றால் அல்லாஹ் அவர்களை நமக்கு கீழாக வைத்திருக்கின்றான். அவருடைய ஹக்கை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். சில சமயம் கஸ்டமர்ஸ்க்கு முன்னால அவர்களை தூசண வார்த்தைகளால் ஏசும் போது அவருடைய கல்வி நோவுமா நோவாதா? இரண்டாவது, அவர்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கு ஏற்றவாறு நாங்கள் ஊதியத்தை வழங்குவது கிடையாது. ஹதீஸ்ல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறினார்கள்? அவருடைய வியர்வை, தொழிலாளர்களுடைய வியர்வை காய்வதற்கு முன்னால் ஊதியத்தை கொடுத்து விடுங்கள். இன்று நாங்க அதுல பேமெண்ட்லையும் எடுத்துக் கொண்டிருக்கிறது. நாங்க பேமெண்ட் சரியா வழங்குறது கிடையாது. ஒன்றை பேசினால் இன்னும் ஒன்றை கொடுப்பது, ஒரு கணக்கை பேசிட்டு இன்னொரு கணக்கை கொடுப்பது, இவ்வாறு கிடையாது. அன்பின் சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்தை வழங்கி இருக்கின்றான். அல்லாஹ் நமக்கு முதலாளி என்று சொல்லக்கூடிய அந்தஸ்தை வழங்கி இருக்கின்றான் என்றால் நாளைக்கு நம்மையும் தொழிலாளியாக ஆக்குவதற்கு அல்லாஹ்வுக்கு எவ்வளவு நேரம் போகுது? எனவே இந்த நியாமத்துக்கு அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்வதோடு அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த தொழிலாளிகளோடு நாங்கள் அன்பான முறையில பண்பான முறையில கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எவ்வாறு வாழுமாறு கூறினார்களோ இவ்வாறு வாழ வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் இதே ஈக்குவலிட்டி, நீதத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு மார்க்கம், நீதமான முறையில் நடக்குமாறு கற்றுத்தரக்கூடிய மார்க்கம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீதமான முறையில் நடந்து கொண்டார்கள். பணக்காரர்களாக இருந்தாலும் ஏழைகளாக இருந்தாலும் வெள்ளையர்களாக இருந்தாலும் கருப்பர்களாக இருந்தாலும் ஈக்குவலிட்டி, சமமான முறையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை நடாத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை பல ஹதீஸ்களின் மூலமாக காண கிடைக்கிறது. இஸ்லாத்தினுடைய ஒரு வரலாற்று மிக்க ஒரு விடயம். ஆரம்பத்துல காபாவை வெற்றி கொள்வதற்கு முன்னால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்துவிட்டு ஹிஜ்ரத்துடைய 9வது வருடம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்துவிட்டு 9வது வருடத்திலே மக்காவை வெற்றி கொள்கிறார்கள். அந்த மக்காவை நோக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தருகிறார்கள். பல இடங்கள், வாழ்ந்த இடங்கள், அவர்கள் அங்கும் இங்கும் சென்ற பாதைகள், இதையெல்லாம் வெற்றி கொண்டதன் பின்னால் சந்தோஷத்தோடு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். வந்ததன் பின்னால மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது, காபாவுக்கு பக்கமாக வந்து விட்டார்கள். இந்த சமயத்தில் அங்கு இருக்கக்கூடிய தோழர்களை பார்த்து மதீனாவிலிருந்து மக்காவுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை தந்து அங்கு இருக்கக்கூடிய தோழர்கள்ல பிலால் ஹபஷி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து ஒரு கட்டளை இடுகின்றார்கள். பிலால் என்றால் யார்? பிலால் ரலியல்லாஹு யார்? பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்களிடம் அடிமையாக இருந்தவர்கள். இரும்பு சங்கிலியால் கட்டப்பட்டு ஒரு காலம் தண்டனை அனுபவித்தவர்கள். பாலை வளத்தின் அந்த மணலிலே ஆடை இல்லாமல் நீ கீழே படுக்க வைத்து பெரும் பெரும் பாராம் கல்லை மேலே வைத்தார்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள். இந்த அளவுக்கு கஷ்டப்பட்ட ஒரு அடிமையாக வாழ்ந்தவர்கள் தான் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இப்படி பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிடுகிறார்கள், பிலாலே காபாவுடைய மேலே சென்று அசானை கொடுங்கள். காபாவுக்கு மேல போயிட்டு அசானை நிறைவேற்றுங்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் காபாவுக்கு மேல போறாங்க, போயிட்டு அசானை நிறைவேற்றுகின்றார்கள். அசானை ஆரம்பித்தவுடன் மக்காவிலே வாழ்ந்த பெரும் பெரும் தலைவர்களுக்கெல்லாம் ஆச்சரியம் ஏற்பட்டுருச்சு. மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது, முதலாவது அசான் நிறைவேற்றப்படுகிறது. இந்த நேரத்தில் எத்தனையோ பெரும் பெரும் பணக்காரர்கள், பெரும் பெரும் அந்தஸ்தை படைத்த மனிதர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் யாருமே அசான் சொல்லாமல் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அசானுடைய கட்டளை இடப்படுகிறது. பிலாலோட அடிமை தானே, இந்த பிலாலுக்கு அசான் சொல்லுமாறு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்களே என்று பெரும் பெரும் தலைவர்கள் சிந்திக்கக்கூடிய நேரத்தில் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அமீன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தருகிறார்கள். வருகை தந்து குர்ஆனுடைய ஆயத்தை இறக்குகிறார்கள். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும்.
நிச்சயமாக அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல நீங்க எவ்வளவு தான் அந்தஸ்தை பெற்றிருந்தாலும், எவ்வளவு பணக்காரர்களாக இருந்தாலும், கோத்திரத்தினால் குடும்பத்தினால் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்களாக இருந்தாலும், அல்லாஹ்விடத்திலே கண்ணியம் மிக்கவர்கள், அல்லாஹ்விடத்திலே கண்ணியம் வாய்ந்த மனிதர்கள் யார் என்றால், உங்களில் யார் தக்வாவுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர்கள் என்ற அந்த ஆயத்தை ஜிப்ரீல் அமீன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து இறக்குகின்றார்கள். அன்பின் சகோதரர்களே, பெரியார்களே, நாம் சிந்திக்க வேண்டும். அடிமைகளுடைய விஷயத்துல, தொழிலாளர்களுடைய விஷயத்துல நாம் மிகவும் கண்ணும் கருத்துமாக நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும் செய்வதற்கு கடமைப்பட்டுள்ளோம். இதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அழகான முறையில கற்றுத்தந்திருக்கக்கூடிய ஒரு விடயம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருத்தர் சஹாபாக்களும் அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்துல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கின்றார்கள், ஒரு அழகான ஒரு வாலிபர், நல்ல ஹெல்த், நல்ல பொடியோடு ஒரு வாலிபர் என்ன செய்யறாரு, அந்த பக்கமாக அவசரமான முறையில நடந்து போறார், வேகமாக நடந்து போகின்றார். நல்ல அழகான நல்ல பொடியுடைய ஒரு வாலிபர் நடந்து போறார், வேகமா நடந்து போறார். அப்ப அங்கிருந்த சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, கூறுகிறார்கள், இந்த வாலிபன் தன்னுடைய வாலிபத்தை அல்லாஹ்வுடைய பாதையில கழிச்சா எவ்வளவு அழகா இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மஜ்லிஸ்ல இருக்கான், சஹாபாக்கள் அலைஹிம் ரிதுவான் இருக்கின்றார்கள். அந்த வாலிபரை பார்த்து சஹாபாக்கள் சொல்றாங்க, இந்த வாலிபத்தை இவ்வளவு பொடி மீக்குது, இவ்வளவு அழகானவரா இருக்கிறாரு, இந்த வாலிபத்தை இவர் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தால் எவ்வளவு அழகாக இருக்கும் என்று கூறக்கூடிய நேரத்துல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்ன கூறினார்கள், இந்த வாலிபருடைய விஷயத்துல கூறுறாங்க, இந்த வாலிபர் தன்னுடைய பருவ வயதை அடையாத தன்னுடைய குழந்தைகளுக்கு சம்பாதிப்பதற்காக வேண்டி செல்கின்றாரே, ஆனால் அவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே செல்கின்றார், அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கின்றார். மேலும் தன்னுடைய வயோதிபத்தை அடைந்த வயசான உம்மா வாப்பாவுக்கு ஹிதுமத் செய்வதற்காக, அவர்களுக்கு உணவளிப்பதற்காக, அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நிறைவேற்றுவதற்காக இந்த வாலிபர் அவசரமாக போறாராக இருந்தால் அப்பவும் அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் தான் இருக்கின்றார். மூன்றாவது கூறினார்கள், தன்னை மற்றவர்களிடம் கையேந்துவதை விட்டும் பாதுகாப்பதற்காக, அதாவது ஹலாலான ரிஸ்கை தனக்காக வேண்டி சம்பாதிப்பதற்காக இவர் வேகமாக செல்கின்றாரே, ஆனால் அப்பவும் அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் தான் இருக்கின்றார் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைந்தார்கள். இதிலிருந்து என்ன விளங்குகின்றது, கஷ்டப்பட்டு தொழில் செய்தாவது தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய தாய் தந்தை, தன்னுடைய குழந்தைகளை பாதுகாப்பது, அவர்களுக்கு உணவளிப்பதற்காக நாம் முயற்சி செய்வது, இதுவும் இபாதத். ஹலாலான ரிஸ்கை சம்பாதிப்பதும் ஒரு இபாதத் தான். எனவே அன்பின் சகோதரர்களே, பெரியார்களே, நாம் ஒரு நாளும் நினைக்க கூடாது தொழில் செய்வது என்பது கேவலம் என்று நினைக்க கூடாது. தொழில் ஒரு தொழில் தான். ஹலாலான ரிஸ்கை சம்பாதிக்க கூடியவர்கள், தொழில் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அன்றைய காலத்தில் அடிமைகள் இருந்தார்கள், இப்பொழுது தொழில் புரியக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். எனவே இந்த தொழிலாளர்களுடைய விஷயத்துல கண்ணும் கருத்துமாக நாம் இருக்க வேண்டும். ஹலாலான ரிஸ்கை சம்பாதிப்பதற்காக வேண்டிய ஒரு அடியான் தன்னுடைய வீட்டில் இருந்து வெளியாகி செல்வது, அல்லாஹ்வுடைய பாதையிலே அவன் செல்கின்றான் என்ற விடயத்தை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே அன்பின் சகோதரர்களை, பெரியார்களே, இந்த மே மாதம் 1ஆம் தேதி வந்தாலே லேபர்ஸ் டே. காரணம் என்ன, இந்த லேபர்ஸ் டே பத்தி பல விஷயங்கள், இந்த லேபர்ஸ், இந்த தொழிலாளர்களுடைய விடயங்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில நமக்கு 1400 வருடங்களுக்கு முன்னாலே கற்றுத்தந்து விட்டார்கள். எனவே இந்த விடயங்களை சரியான முறையில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். அவருடைய தொழிலாளர்கள் என்றால் கண்ணியமாக நடத்த வேண்டும். இவர்கள் தொழிலாளர்களை தவிர அடிமைகள் கிடையாது. அடிமைகளை கூட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதபான முறையில, அழகான முறையிலே நடத்துமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்துள்ளார்கள் என்றால், தொழிலாளர்களோடு எவ்வாறு நாம் நடந்து கொள்ள வேண்டும், நல்ல கண்ணியத்தை கொடுக்க வேண்டும். கண்ணியத்தை பிடுங்குவதற்கு நமக்கு அனுமதி கிடையாது. மனிதர்களுக்கு முன்னால் இழிவாக்குவதற்கு அனுமதி கிடையாது. நாம் யாரை தொழிலுக்கு வைக்கின்றோமோ சரியான முறையில் அவர்களோடு அவர்களுடைய நேரத்தை குறிப்பிட்டு அவர்களுக்கு அந்த வேலையை கொடுக்க வேண்டும். இன்னும் ஒரு விடயம் என்னவென்றால், யாருக்கு என்ன வேலை செய்ய முடியுமோ அந்த வேலையை தான் நாம் அவருக்கு கொடுக்க வேண்டும். அந்த வேலை பளுவை நாங்கள் கூட்டிவிடக் கூடாது. என்ன வேலையை கொடுக்கிறோமோ அந்த வேலையை செய்யுமாறு தான் அவருக்கு ஏவ வேண்டும். அவ்வாறு இல்லாமல் நீங்க எக்ஸ்ட்ரா வேலை கொடுக்குறீங்கன்னா அவங்களோட வேலையில கொஞ்சத்தை நீங்க செய்யணும். அவருக்கு எது முடியுமோ அதைத்தான் கொடுக்க வேண்டும். அதை விட அதிகமாக நாங்கள் திணிக்க போகக்கூடாது. அதை விட அதிகமாக நாங்க திணிக்கக்கூடாது. திணிப்போமே ஆனால் எதற்காக வேண்டி அவர் இந்த தொழிலுக்கு வந்தாரோ அதை விட்டு விட்டு வேறு வேலையை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அதனால இந்த தொழிலாளருடைய விஷயத்துல முதலாவது நாம் அவர்களோடு அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, அவர்களுக்கு பேசப்படக்கூடிய ஊதியத்தை உரிய நேரத்தில் நிறைவேற்ற
நிறைவேற்ற வேண்டும். அதுல நாங்க இழுபறி செய்யக்கூடாது. மூன்றாவது, எந்த தொழிலுக்காக எந்த வேலைக்காக அவர்களை நியமனம் செய்கின்றோமோ அந்த வேலையில் ஆரம்பத்திலேயே அக்ரிமெண்ட், எங்களை பாசத்தில் சொல்ல போனா ஆரம்பத்திலேயே அக்ரிமெண்ட் போடணும். இந்த வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டும், அதற்குரிய ஊதியம் இவ்வாறு வழங்கப்படும். நான்காவது, யாருக்கு முன்னாலா இருந்தாலும் சரி, யாரும் இல்லாத நேரத்திலா இருந்தாலும் சரி, தொழிலாளர்களை கண்ணியம் குறைவாக நடத்துவதற்கு மார்க்கத்தில் நமக்கு அனுமதி கிடையாது. எனவே நாம் முயற்சி செய்து நாம் உலகத்திலே வாழக்கூடிய இந்த குறுகிய காலத்தில் இஸ்லாமிய மார்க்கம் தீனுல் இஸ்லாம் எந்த முறையில் வாழ வேண்டும் என்று நமக்கு கற்றுத் தந்துள்ளதோ அந்த முறையில் நாங்கள் வாழ்வோமே ஆனால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் தான் அல்லாஹு தஆலா நமக்கு பரக்கத் வச்சுக்கிறான். கோபம் வரத்தான் செய்யும், அந்த கோபத்தை நாங்கள் குடித்துக் கொள்ள வேண்டும். வல் காதிமீனல் கைல வல் ஆஃபீன அனின் நாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். இமாம் ஸைனுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவருடைய ஒரு அழகான ஒரு விடயத்தை குறிப்பிட்ட இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய மகன் தான் இமாம் ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவரிடம் ஒரு அடிமை பெண் வேலை செஞ்சு கொண்டிருந்தார். அந்த காலத்துல அடிமை பெண்களிடம் வேலை எடுக்கலாம், வேலை பர்தாவுடைய விஷயமும் இருக்கவில்லை. அதன் பின்னால அவர்கள் வேலை எடுக்கக்கூடிய நேரத்துல அடிமை பெண்ணிடம் அவர்கள் உது செய்வதற்காக வேண்டி அடிமை பெண் தண்ணியை ஊத்துறா. இமாம் ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு உது செய்யறாங்க. அந்த உது செய்யக்கூடிய நேரத்துல குனிந்து உதுவெடுக்கின்றார்கள். அடிமை பெண்ணுடைய கையில் இருந்த பாத்திரம் தவறி அவருடைய முகத்திலே விழுந்துவிட்டு இமாம் ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய முகத்திலே காயம் ஏற்பட்டு விட்டது. என்ன செய்து? காயம் ஏற்பட்டு விட்டது. இமாம் ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தலையை தூக்கி அந்த அடிமை பெண்ணை பார்த்தவுடன் அந்த அடிமை பெண் அவருடைய வாயில் இருந்து குர்ஆனுடைய வசனத்தை ஓதுறா. வல் காதிமீனல் கைஸ், குர்ஆனுடைய வசனம், கோபத்தை குடித்துக் கொள்ளக்கூடியவர்கள். உடனே இமாம் ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஆயத்தை கேட்டவுடன் சொன்னாங்க, நான் கோபத்தை அப்படியே சகித்துக் கொண்டேன். கோபத்தை குடிச்சு கொண்டேன் என்ன அர்த்தம்? கோபத்தை நான் தனித்துக் கொண்டேன், கோபத்தை இல்லாமல் ஆக்கிக் கொண்டேன். அதன் பின்னால் இமாம் ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து அந்த அடிமை பெண் கூறுகின்றார், வல் ஆஃபீன அனின் நாஸ், மனிதர்களுக்கு மத்தியில மன்னிப்பை ஏற்படுத்தக்கூடியவர்கள், கோபத்தை தனித்துக் கொள்ளக்கூடிய, கோபத்தை அடக்கிக் கொள்ளக்கூடியவர்கள், மனிதர்களுக்கு மத்தியிலே மன்னிப்பை வழங்கக்கூடியவர்கள். இந்த ஆயத்திலே அடுத்த பகுதியை ஓதியதன் பின்னால இமாம் ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த அடிமை பெண்ணை பார்த்து கூறுகிறார்கள், பெண்ணே, அல்லாஹ்வுடைய ரிதா, அல்லாஹ்வுடைய திரு பொருத்தத்திற்காக வேண்டி நான் உன்னை மன்னித்தும் விட்டேன். அதன் பின்னால் அந்த பெண் ஓடுகின்றான், வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹ் தஆலா நல்ல மனிதர்களை முஹப்பத் வைக்கின்றான், அல்லாஹ் தஆலா நல்ல மனிதர்களை நேசிக்கின்றான் என்று கூறியவுடன் இமாம் ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த பெண்ணை பார்த்து கூறினார்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி இன்றிலிருந்து நான் உன்னை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்து விட்டேன். போ. அன்பின் சகோதரர்களே, பெரியார்களே, நமக்கு முன்னால் இருக்கக்கூடியவர் எவ்வளவுதான் கோபத்தோடு வந்தாலும் நாம் கோபத்தை தனித்துக் கொள்ளக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். தொழில் செய்யக்கூடியவர்கள் கஷ்டப்பட்டு தான் தொழில் செய்வாங்க. தொழில் செய்யக்கூடியவர்கள் பல பிரச்சனைகள், ஒரு விஷயத்தை 10 டீம் சொன்னதுக்கு பின்னால தான் வேலை செய்வாங்களா இருப்பாங்க. ஆனாலும் கூட நாம் கொஞ்சம் பொறுமையோடு அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த கண்ணியம் குறைந்து விடாமல், அல்லாஹ் நமக்கு கீழால் அவர்களை ஆக்கி இருந்தாலும் ஏற்படுத்தி இருந்தாலும் அல்லாஹ் நாடினால் நாளைக்கு எங்களே இன்னொருத்தரை கீழே வச்சிருவான். நியாமத் பிடுக்கப்பற்றும். அந்த நியாமத்துக்கு ஷுக்ர் செய்து கொண்டு இவர்களோடு நன்னடத்தையோடு நாங்கள் நடந்து கொள்வோமே ஆனால் நிச்சயமாக அந்த வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா நமக்கும் கண்ணியத்தை தருவான். அல்லாஹு தஆலாவுடைய அந்த கண்ணியம் நமக்கும் கிடைக்கும். ஹஜ்ரத் சய்யிதுனா மூசா கலீமுல்லாஹ் அலா நபியினா வலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல கேக்குறாங்க, அல்லாஹ்வே, உன்னைட்ட அதிகமாக கண்ணியமுடையவர்கள் யார்? அப்பொழுது அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான், யாருக்கு பழி வாங்கக்கூடிய சக்தி இருந்தும் அவர்கள் மன்னித்து விடுகிறார்களோ இவர்களுக்கு தான் இன்னும் கண்ணியம் இருக்கிறது. பழி வாங்க முடியும், ஒருத்தன் பேசினா எதிர்த்து பேச முடியும், ஒருவன் ஏதாவது கூறினால் அவன் அடித்தால் என்னால் அடிக்க முடியும், அவன் ஒன்று பேசினால் என்னால் 2 பேச முடியும், அவன் நல்ல வார்த்தையை பேசினால் எனக்கு தூசணத்தால் திட்ட முடியும். ஆனாலும் கூட பழி வாங்கக்கூடிய சக்தி இருந்தும் அந்த நேரத்தில் யார் மன்னிக்கின்றாரோ அவர்தான் என்னிடம் கண்ணியம் வாய்ந்த மனிதர் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். எனவே கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, நிறைய விடயங்கள் இருக்கிறது. எனவே தொழிலாளர்களுடைய விஷயத்துல நமக்கு கீழே ஒருவரோ, 2வரோ, 10 பேரோ, 100 பேரோ, எத்தனை பேர் தொழில் புரிந்தாலும் சரி, சமநிலையோடு இஸ்லாமிய மார்க்கம் கற்றுத்தரக்கூடிய விடயம் ஈக்குவாலிட்டி, அனைவர்களோடும் ஒரே மாதிரியாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? மேனேஜருக்கும் அதே சேலரி, கீழே இருக்கிறவருக்கும் அதே சேலரி கிடையாது. அன்பு காட்டுவதில் சமமாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய படிப்புக்கு ஏற்றவாறு, அவர்களுடைய அந்தஸ்துக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு சம்பளம் வழங்கப்படலாம். ஆனால்
அவர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய முறையில நாம் நம்முடைய நடத்தையை சரியான முறையில் ஆக்கிக் கொள்ள வேண்டும். இதில் நாங்கள் ஈக்குவலிட்டி காட்ட வேண்டும். இதில் நாங்கள் நம்முடைய அஹ்லாக் நற்குணத்தை நாங்கள் காண்பிப்போமே ஆனால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா கியாமத்துடைய நாள்ல நம்மோடு நல்ல முறையில் நடந்து கொள்வான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவே நாம் முயற்சி செய்து இந்த முறையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி அருள்வானாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. நம்முடைய தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. உலக முஸ்லிம்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்கெங்கெல்லாம் முஸ்லிம்கள் அநியாயமான முறையில் சதி செய்யப்பட்டு கொலை செய்யப்படுகிறார்களோ யா அல்லாஹ் அந்த அனைத்து முஸ்லிம்களையும் பாதுகாத்து அருள்வாயாக. குறிப்பாக பலஸ்தீன், கஸா போன்ற இடங்களிலே வாழக்கூடிய முஸ்லிம்களை பாதுகாத்து அருள்வாயாக. யா அல்லாஹ் அவர்கள் எதையெல்லாம் இழந்தார்களோ அதை விட சிறந்த நியாமத்துக்களை அவர்களுக்கு நசீபாக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ் அவர்களும் நிம்மதியோடு வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து அருள்வாயாக. முஸ்லிம்களுடைய பள்ளி வாயல்கள், மசாராத்துகளை பாதுகாத்து அருள்வாயாக. முஸ்லிம்களுடைய உடைமைகளை பாதுகாத்து அருள்வாயாக. முஸ்லிம் சிறார்களை பாதுகாத்து அருள்வாயாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய ஷஃபாஅத்தோடு சுவர்க்கம் நுழையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.